நாம இன்னைக்கு யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா குமணவள்ளல் பத்தி தான் பார்க்க போறோம். கொங்கு மண்டலத்துல பழனிமலை தொடர்ல அமைந்திருக்கக்கூடிய ஒரு மலை தான் முதிரை மலை. இந்த முதிரை மலையையும் அதனை சுற்றியுள்ள நாட்டையும் முன்பொரு காலத்துல குமணன் அப்படின்ற ஒரு மன்னர் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. தன்னுடைய நாட்டை சீரோடும் செழிப்போடும் ஆட்சி செய்யறாரு குமணன். அவருடைய ஆட்சியில மக்களோ ரொம்ப பாதுகாப்போட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. வறுமைன்னு தன்னை நாடி வரக்கூடியவங்களா இருக்கட்டும், புலவர்களா இருக்கட்டும், விரலியர்களா இருக்கட்டும், கூத்தர்களா இருக்கட்டும், எந்த குறையுமே இல்லாம அவங்க வாழ்றதுக்கு தேவையான பொருட்களை வாரி வழங்கக்கூடிய வள்ளலா திகழ்ந்திருக்காரு குமணன். இதனாலேயே என்னமோ தெரியல, பக்கத்து நாடுகளுக்கெல்லாம் குமணனுடைய புகழ் பரவியது. குமணனுக்கு உடன் பிறந்த சகோதரர் ஒருத்தர் இருக்காங்க. அவருடைய பெயரோ இளங்குமணன். இந்த இளங்குமணன் தீயவர்கள் கூட சேர்ந்துட்டு தன்னோட அண்ணனுக்கு எதிராக நடந்துக்கிறாரு. அது மட்டும் இல்ல, அண்ணன் மீது அதிக அளவு பொறாமை கொண்டவரா இருக்காரு. ஒரு முறை இளங்குமணன் தன்னுடைய அண்ணன் கிட்ட வந்து என்ன கேட்கிறாரு அப்படின்னு, எனக்கு இந்த முதிரை நாடு வேணும். ஒருவேளை நீ இந்த முதிரை நாட்டை நீ எனக்கு தரல அப்படின்னா நிச்சயமா நான் உன் மேல போர் தொடுப்பேன். அது மட்டும் இல்ல, இந்த நாட்டை நீ என்கிட்ட ஒப்படைச்சிட்டு உன்னோட மீதி நாட்களை காட்டுல போய் கழிச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட குமணனும் தன்னுடைய தம்பிக்காக தன்னுடைய நாட்டையே கொடுத்துட்டு காட்டுல போய் தன்னுடைய வாழ்நாட்களை கழிக்க தொடங்கிறாரு. இளங்குமணன் முதிரை நாட்டை ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறான். தன்னை தேடி வரக்கூடிய வறியவர்களா இருக்கட்டும், ராவலர்களா இருக்கட்டும், புலவர்களா இருக்கட்டும், அவர்களுக்கு வாரி வழங்கக்கூடிய பண்பில்லாதவனா இருக்கான் இளங்குமணன். அவனோட ஆட்சியில மக்களோ அளவில்லாத துன்பத்துக்கு ஆளாகிறாங்க. சோழ நாட்டுல ஆவூர் அப்படின்ற ஒரு பகுதியில பெருந்தலை சாத்தனார் அப்படின்ற ஒரு புலவர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கொடுக்கக்கூடிய வள்ளல்களை தேடி போய் அவங்க கிட்ட பரிசு பெற்று அதை வச்சுதான் தன்னோட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காரு இந்த பெருந்தலை சாத்தனார். இருந்தாலும் பெருந்தலை சாத்தனாருடைய குடும்பம் ஒரு முறை வறுமைக்கு உட்படுது. வீட்டுல சமையல் கூட செய்ய முடியல. ஏன் அப்படின்னா வீட்டுல எந்த பொருட்களுமே இல்லை. அடுப்புல காளான்களா பூத்து கிடக்கு. உணவு சமைக்காதனால, உணவு இல்லாத காரணத்தினால குழந்தை சாப்பாடுக்காக கேட்டு அழுதுகிட்டு இருக்கு. குழந்தையோட வாடிய முகத்தை பார்த்த தாயோ கண்ணீர் விட்டு அழுகிறான். குழந்தையோட அழுகையை எப்படியாவது நிறுத்தணுமேன்னு நினைச்சிட்டு, அங்க பாரு புலி வருது புலி வருதுன்னு பயமறுத்தி பாக்குறா. நிலாவை காட்டி, நிலா இங்கே வா வா அப்படின்னு கூப்பிட்டு பாக்குறா. அப்பா வந்தா எப்படி முகத்தை கோவமா வச்சுக்குவாங்க, எங்க செஞ்சு காட்டேன் அப்படின்னு கேட்டு பாக்குறான். ஆனா அந்த குழந்தையோ அழுகை நிப்பாட்டவே இல்லை. இதை பார்த்து பெருந்தலை சாத்தனார் தன்னுடைய குடும்பத்தோட வறுமையை நினைச்சு கண்ணீர் விட்டு அழுகிறாரு. அப்பதான் அவருக்கு ஒரு நினைவு வருது, குமணனை போய் பார்ப்போம். தன்னோட வறுமையை பத்தி சொல்லி பரிசில் வாங்கிட்டு வந்து அதை வச்சு தன்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கலாம்னு நினைக்கிறாரு. அவரு குமணனை பார்க்கறதுக்காக குமணனுடைய நாட்டுக்கு போறாரு. அங்க போனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு தெரியுது, அங்க ஆட்சி செய்யறது என்னமோ இளங்குமணன் அப்படின்றத. இளங்குமணனுடைய ஆட்சியில மக்களோ துன்ப நிலையில இருக்காங்க. இது தெரிஞ்சுக்கிட்ட பெருந்தலை சாத்தனாரோ இளங்குமணன் மீது வெறுப்பு கொள்றாரு. அரச வாழ்க்கையை திறந்து காட்டுல வாழக்கூடிய குமணனை எப்படியாவது பார்க்கணும்னு பெருந்தலை சாத்தனாரு விரும்புறாரு. குமணன் இருக்கக்கூடிய காட்டை நோக்கி பெருந்தலை சாத்தனார் நடந்து போயிட்டு இருக்காங்க. காட்டுல குமணனை பாக்குறாரு. பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறாங்க. தன்னுடைய வறுமை வாழ்வின் துன்ப நிலையையும் தன்னுடைய குடும்பத்தில் மனைவியும் குழந்தைகளும் பசியால் வாடி வர்றதையும் சொல்றாரு. பெருந்தலை சாத்தனாருடைய வறுமையை கேட்ட குமணனோ மனம் துடியாய் துடிச்சுச்சு. காட்டுல வாழக்கூடிய நான் இப்ப என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு. இளங்குமணனோ தன்னுடைய அண்ணனின் தலையை அறிந்தெடுத்து கொண்டு வந்து தரவங்களுக்கு பரிசுகள் தரப்படும் சொல்லி ஊர் பூரா வச்சிருப்பாரு. அப்ப அவருக்கு இதுதான் ஞாபகத்துக்கு வருது. உடனே குமணன் தன்னோட வாளை எடுத்து புலவர்கிட்ட நீட்டாரு. புலவரே, என்னுடைய தம்பி என் தலையை அறிந்து கொண்டு தருபவர்களுக்கு பெரும் பரிசு தருவதா சொல்லியிருக்கான். நீங்க இந்த வாளால என்னோட தலையை அறிந்தெடுத்துட்டு போய் என் தம்பிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமா அவன் உங்களுக்கு பெரும் பரிசுகள் கொடுப்பான். அதை வச்சு உங்களோட வறுமையை போக்கிக்கங்கன்னு சொல்றாரு. இதை கேட்ட புலவரோ அவருடைய கொடை பண்பை பார்த்து வியந்து போய் நிக்கிறாரு. இந்த கொலை செயலை செய்யறதுக்கு அவருக்கு ஒப்பல. குமணன் ஒருவேளை நம்ம இதை பண்ணல அப்படின்னா அவரே தன்னோட தலையை அறிந்து கொள்வாரோன்ற பயத்தால அவர் கையில இந்த வாளையும் வாங்கி வச்சுக்கிறாரு. குமணனுடைய கொடை பண்பை பார்த்த புலவரோ என்ன நினைச்சாருன்னு தெரியல.
நேரா இளங்குமணன் இருக்கக்கூடிய அரண்மனைக்கு போறாரு. அங்க போய் குமணனுடைய உயர்ந்த பண்புகள் எல்லாம் எடுத்து சொல்லி புகழ்ந்து பாடுறாரு. தன்னுடைய வறுமைக்காக தனது தலையையே கொடுக்க வந்த குமணனின் சிறப்பை பத்தி எடுத்து சொல்லி புகழ்ந்து பாடுறாரு. அரசர் பெருமானே, உனக்கு இத்தகைய சிறந்த குணமுடைய ஒரு அண்ணன் கிடைத்தது அரும்பேராகும். இந்த தமிழ் புலவனுக்கு தலையை கொடுக்க வந்த குமணனின் சிறப்பு எல்லாருக்கும் வாய்த்தது கிடையாது. இந்த உலக வாழ்க்கைன்றது நிலையில்லாத ஒண்ணு. இந்த நிலையில்லாத உலக வாழ்க்கையில தன்னுடைய அருள் கொடைகளாலாம் தன்னை நிலையாக்கிக்கிட்டாங்க. அப்படி செய்யாதவங்க தங்களோட பெயர் கூட தெரியாம அழிஞ்சு போயிட்டாங்க. சொல்வார் பேச்சை கேட்டு தன்னுடைய அண்ணன் கிட்ட இப்படி நடந்துகிட்டமே நினைச்சு வெக்கி தலை குலுங்கினாரு இளங்குமணன். தன்னுடைய தவறுக்கு வருந்திய இளங்குமணன் சாத்தனார் கிட்ட போய் நிக்கிறாரு. புலவரே, என் அண்ணனுக்கு நான் செஞ்ச கொடுமைகளோ என்னை மீளாத துயரத்துல தள்ளுது. என்னுடைய அண்ணனை நான் பார்க்கணும்னு தவிக்கிறேன். குமணனை அரியணையில அமர்த்தினதுக்கு அப்புறம் தான் என்னோட மனமே அமைதி கொள்ளும். அது வரைக்கும் என்னுடைய உள்ளம் அமைதி அடையாது. நீங்க தான் ஏதாச்சும் செஞ்சு எனக்கு குமணனை அரியணை ஏத்தணும்னு கேட்குறாங்க. பெருந்தலை சாத்தனாரோ இளங்குமணனுடைய மாற்றத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நேரா காட்டுக்கு போறாரு. குமணனை சந்திக்கிறாரு. நடந்த அத்தனையும் குமணன் கிட்ட சொல்றாரு. அவருடைய தம்பி இளங்குமணனுடைய வேண்டுதலையும் புலவர்கள் அறிஞர் பெருமக்களின் அறிவுரையை கேட்டு ஆட்சி புரிந்த குமணனும் சாத்தனாருடைய வேண்டுதலுக்கு இணங்கி தன்னுடைய நாட்டுக்கு திரும்பி வராரு. அங்க மனம் திறந்திருக்கக்கூடிய தன்னுடைய தம்பியை பாக்குறாரு. 2 பேருமே பாசத்தால கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அண்ணன் கிட்டேயே தன்னுடைய ஆட்சியை ஒப்படைக்கிறான் இளங்குமணன். பெருந்தலை சாத்தனார் இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. குமணனும் இளங்குமணனும் புலவருக்கு வேண்டிய அளவுக்கு பரிசு கொடுத்து அவங்கள வழி அனுப்பி வைக்கிறாங்க.